ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவக்காலத்திலே திருப்பலியில் பங்கெடுத்து சிலுவை பாதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். திருப்பலியிலே முக்கியமாக கிறிஸ்துவினுடைய ஸ்தலங்களை பற்றி, பதிவுகளை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே 10வது பதிவாக இருக்கக்கூடிய இயேசுவினுடைய ஆடைகள் உரியப்படுகின்றன என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆயக்கலைகளில் இன்னொன்றையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் அவமானத்தை சகித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இந்த உலகத்திலே அவமானத்தினால் கூனி குறுகி போனவர்கள் உண்டு, அவமானத்தினால் வாழ்க்கையை இழந்தவர்கள் உண்டு. என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள், என்னை கேவலப்படுத்தி விட்டார்கள், என்னை அசிங்கப்படுத்தி விட்டார்கள், இனி எனக்கு வாழ்வே கிடையாது என்று சொல்லி வாழ்வை முடித்தவர்களும் இந்த உலகத்திலே உண்டு. ஆனால் இந்த அவமானத்தை எல்லாம் சகித்து கொள்வது என்பது இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கலையாக இருக்கக்கூடியது. டாலரன்ஸ் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அவமானங்களை நாம் சகித்து கொள்ள கற்றுக்கொண்டோம் என்றால் இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் ஒரு பெரிய பொருட்டாகவே இருக்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆடை இல்லாமல் ஒரு மனிதனுக்கு மதிப்பு இல்லை. ஆடை அணிந்தால்தான் இந்த உலகத்திலே மதிப்பு என்பது உண்டு. ஆடை அணிந்தவனுக்கு முதலிடம், அதுவும் நன்றாக சுத்தமாக ஆடை அணிந்தவனுக்கு அதிகமான மதிப்பு இந்த சமூகத்திலே உண்டு. ஆள் இல்லாமல் ஆடைக்கும் சிறப்பில்லை. எனவேதான் நாம் அடிக்கடி சொல்கிறோம், ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்கிறார்கள். ஒரு மனிதனை மதிப்பிட வேண்டும் என்றால் அந்த மனிதனுடைய பண்புகள் மட்டுமல்ல, அவனுடைய நல்ல காரியங்கள் மட்டுமல்ல, அவனுடைய உடையும் அதிகமாக பேசப்படுகிறது. அவன் இப்படித்தான் இருப்பான் என்று சொல்லி அவனுடைய ஆடையை வைத்தும் ஒரு மனிதனை நாம் மதிப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த அவமானம் என்பது கொலையை விட மிக கொடியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கொலை என்பது ஒரேடியாக வாழ்வு முடிந்து போய்விடும். ஆனால் அவமானம் என்பது ஒவ்வொரு நாளும் நம்மை சாகடிக்கக்கூடியது. இரவு தூங்க செல்கின்ற போது கூட என்னை இப்படி சொல்லிவிட்டானே என்று சொல்லி, அல்லது என்னை இப்படி செய்து விட்டாளே என்று சொல்லி கண் கலங்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. தலையணை முழுவதும் கண்ணீரால் நிரப்பக்கூடியதுதான் இந்த அவமானம். கூனி குறுகி போகக்கூடியதுதான் இந்த அவமானம். ஆண்டவர் இயேசு இந்த 10வது ஸ்தலத்திலே அவமானத்தை சந்திப்பதாக நாம் பார்க்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் மனிதனை இந்த உலகத்தில் படைத்த போது ஆடைகளோடு படைக்கவில்லை. ஆடை என்பது இந்த உலகத்திலே நாகரிகத்தை கொண்டு வந்தது. தொடக்கத்திலே நாம் வாசிக்கின்றோம், ஆதாம் ஏவாள் ஆடை இல்லாமல் இருந்தார்கள், அவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எப்போது மனிதன் பாவம் செய்ய ஆரம்பித்தானோ அப்போதுதான் இந்த ஆடையானது இந்த உலகத்திலே வருகின்றது. பாவம் என்பது நாகரிகத்தினுடைய தொடக்கம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆடை நாகரிகத்தினுடைய ஒரு பரிமாணமாக உருவெடுத்து தற்போது மானத்தினுடைய ஒரு காவலனாய் இருப்பதை நாம் உணர்ந்து பார்க்கின்றோம். எனவேதான் இயேசுவை எப்படியெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அவமானப்படுத்தினார்கள். ஆனால் இயேசு எல்லாவற்றையும் சகித்து கொண்டார் என்பதை பார்க்கின்றோம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். அவமானத்தை சகித்து கொள்ள இயேசுவை உற்று பார்க்க வேண்டும். எத்தனையோ அவமானங்கள், கொஞ்ச நஞ்சம் இல்ல. பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவை அவமானப்படுத்த யூதர்களுக்கு எடுத்த கடைசி ஒரு வாய்ப்பு தான் இந்த ஆடை அவிழ்ப்பு. ஆடை இல்லாமல் இவன் எப்படி இருக்க முடியும்? நிர்வாணமாக இவன் அவமானப்பட்டு போய்விடுவானே. என் அன்புக்குரியவர்களே, அன்று தொடக்கத்திலே முதல் பெற்றோர்கள் ஆடை இல்லாமல் இருந்தார்கள், பாவம் செய்தார்கள். அன்று அவர்களுடைய வாழ்வு வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே நிர்வாணமாக நம் ஒவ்வொருவரையும் அவர் தேர்ந்து கொண்டார், நம்மை மீட்டு கொண்டார் என்று பார்க்கின்றோம். அவமானங்களை சகிப்பது எப்படி? இயேசுவை உற்று பாருங்கள். இயேசுவை உற்று பாருங்கள். வாழ்க்கையில் இந்த அவமானங்களை படிக்கல்லாக நாம் கொண்டு செல்வதற்கு இயேசுவை உற்று பார்க்க வேண்டும். அவர் நமக்கு சிலுவையிலிருந்து கற்றுக் கொடுக்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், பல்வேறு கோணங்களில் ஆண்டவர் மீது குற்றச்சாட்டுக்கள்
அடுக்கடுக்காக தொடுக்கப்பட்டது. இயேசுவுக்கு அவமானத்தை உருவாக்கவோ அவர்கள் எத்தனையோ முயற்சி எடுத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், தச்சன் மகன்தானே என்று சொல்லி இயேசுவை இழிவுபடுத்தினார்கள். அது மட்டுமல்ல, பாவிகளோடு இருக்கிறான், இவன் குடிகாரன், பெரும் தீனிக்காரன் என்று சொல்லி மலிவான வார்த்தைகளால் இயேசுவை காயப்படுத்தினார்கள். அதே போல இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொல்லி பச்சையாக வதந்தியை கிளப்பி விட்டார்கள். அதே போல அவருடைய தெய்வீகத்திற்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு இவன் பேய் பிடித்தவன், இவன் பெயல்செபூலை கொண்டுதான் இந்த அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறான் என்று சொல்லி வாய் கூசாமல் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றிற்கும் மேலாக அன்றைய காலகட்டத்தில் சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் கருவி. அவமானத்தின் கருவி. யாரையாவது அவமானப்படுத்த வேண்டும் என்றால் அவன் மீது சிலுவையை சுமத்துங்கள். எனவேதான் இயேசுவுக்கு உதவி செய்ய யாரும் வரவில்லை. சீரைன் ஊரைச் சேர்ந்த சீமோன் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உதவி செய்ய வந்தான். அவனும் கூனி குறுகிதான் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு சென்றான். இப்படி அவமானத்துக்குரிய அந்த சிலுவையை இயேசுவின் மேல் சுமத்தினார்கள். ஆனால் இயேசு கொஞ்சம் கூட அசரவில்லை. கொஞ்சம் கூட அவமானம் அவரை தொடவில்லை. அவமானத்தினால் அவர் பாதிக்கப்படவே இல்லை. நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் என் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கின்றேன், என் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே என் உணவு என்று சொல்லி தந்தை என்னை இந்த பாதையில் தான் அழைத்திருக்கின்றார், இப்படிப்பட்ட பாதையில் அழைத்த தந்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி கடைசி வரை தந்தையினுடைய விருப்பத்தை, தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் மேற்கொண்டதுதான் இந்த சிலுவை பயணம். அவமானம்தான், அவமானம்தான். அன்றைய காலகட்டத்திலே யாராவது ஒருவர் இந்த சிலுவை சுமந்து கொண்டு போனார்கள் என்றால் அவருடைய பெற்றோர்கள் வரமாட்டார்கள், உற்றார் உறவினர்கள் வரமாட்டார்கள். ஏன்? இது அவமானம். என் குடும்பத்துக்கு அவமானத்தை கொண்டு வந்து விட்டானே, என் குடும்பத்துக்கு இழுக்கை கொண்டு வந்துட்டானே, இவனை நான் பார்க்கவே இல்லை, இவனை சுமந்த வயிறு நிச்சயமாக அது நாசமாக போக வேண்டும் என்று சொல்லி தங்களையே பழித்துக் கொள்வார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட சிலுவையை அவருடைய தோளிலே சுமந்த பின்னமும் கூட இயேசு கொஞ்சம் கூட அசரவில்லை. இறுதியாக அவரை அவமானப்படுத்த வேண்டும். சிலுவையில் அறைவது என்பது பெரிய அவமானம் இல்லை, ஆனால் அவர் அவமானப்பட்டு சாக வேண்டும். சாதாரணமாக அல்ல, கூனி குறுகி சாக வேண்டும். எனவேதான் உச்சத்தின் காரணமாக அவருடைய ஆடையை அவிழ்க்கிறார்கள். அரை மனிதனாக, இந்த சமூகத்திலே வாழ தகுதியற்ற மனிதனாக இயேசுவை மாற்றுகிறார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆடையை அவிழ்ப்பதால் நேர்மையாளன் நிலை குலைய மாட்டான். இந்த சமூகம் யாரை பழிக்கும்? யார் தீய செயல்களை செய்கிறார்களோ, யார் தீய சிந்தனைகளோடு இருக்கிறார்களோ அவர்களைத்தான் இந்த சமூகம் பழித்து கொண்டிருக்கும். அவர்கள்தான் தலை குனிய வேண்டும். நான் யாருக்காவது ஒருவருக்கு தீங்கு செய்து விட்டேன் என்றால், நான் யாரையாவது ஒருத்தரை கெடுத்து பேசிவிட்டேன் என்றால் அவமானம் என்பது எனக்குத்தான், அந்த மனிதருக்கல்ல. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு நம்ம கற்றுக் கொடுப்பது, நீ ஏன் தலை குனிய வேண்டும்? உன்னை பற்றி பேசியவர்கள், உன்னை பற்றி புரணி பேசியவர்கள், உனக்கு எதிராக தீங்கிழைத்தவர்கள், அவர்கள்தான் அவமானம் பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவமானத்தை சகித்து கொள்ள வேண்டும். அவமானம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான படிக்கட்டுகளாக நாம் மாறிக்கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, அந்த அவமானம் நம்மை ஆள விடாதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அவமானங்கள் நம் மீது தெளிக்கப்படலாம், ஆனால் ஆண்டவர் இயேசு எப்படி அந்த அவமானங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றினாரோ, அதே போல நம் மீது பொய்யாக, நம் மீது சாக்கடையாக வீசப்படக்கூடிய இந்த அவமானங்களை எல்லாம் நாம் தூக்கி எறிந்து விடுவோம். நான் எதற்காக அவமானப்பட வேண்டும்? நான் நல்லது தானே செய்து கொண்டிருக்கின்றேன், நான் நல்ல சிந்தனையோடு தான் இருக்கின்றேன். யார் அவமானப்பட்டு தலை குனிய வேண்டும்? என் மீது வேண்டாத புகார்களை சொல்லியவர்கள், என் மீது வீணான குற்றச்சாட்டை சொல்லியவர்கள், அவர்கள்தான் தலை குனிந்து நிற்க வேண்டும். ஆண்டவர் இயேசு நாம் கற்றுக் கொடுத்தக்கூடிய அருமையான பாடம். என் அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம் சகிப்புத்தன்மையை. ஆண்டவர் அன்பை பற்றி போதித்தார். அன்புதான் இந்த உலகத்தை ஆளும் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்காத ஒரு பாடம் டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை.
சகிப்புத்தன்மை. ஒருவேளை அந்த மனிதனை எனக்கு பிடிக்கவில்லை என்றால் கூட என்னால் சகித்து கொள்ள முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அவமானங்களை நாம் சகித்து கொள்வோம். அவமானங்களை படிக்கட்டுகளாக மாற்றுவோம். இறைவன் நம்மோடு இருக்கிறார். ஆமேன்.